इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऐश्वर्यं परमं तत्त्वम् आदिमध्यान्तवर्जितम् आधारं सर्वभूतानाम् अनाधारमभिक्रियम् अनन्तानन्दबोधाम्बु निधिमद्भुतविक्रमम् अम्बिकापतिमीशानम् अनिशं प्रणमाम्यहम्। वन्दे हालास्यनगरीं वन्दे हेमाब्जिनीमपि वन्दे सुमीननयनां वन्दे सुन्दरनायिकाम्। शिवाय परिपूर्णाय शीतलाय चिदात्मने चित्तनाथाय नाथाय तेजसे ब्रह्मणे नमः। आनङ्गसङ्गररसाकुलशैलकन्या वक्षोजकुम्भयुगली परिरम्भणेन रोमाञ्चकञ्चुकपरिष्कृतगात्रयष्टिं देवं भजामि मधुरापुरनाथनीशम्। इक्षुगोदण्डपुष्पेषु पाशाङ्कुशकरोज्ज्वलाम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीम्। नमः सुन्दरनाथाय तस्मै हालास्यवासिने चतुष्षष्टिविधा लीला येन प्रत्यक्षिताक्षितौ। வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணாவென்று என்றோதியே மலர்கடுவி ஒருங்கினின் கடல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர் சடை மதியன் ஜூடு மாதியே யால வாயிலப்பனே அருள் செய்யாயே. ஆதியே ஆலவாயிலப்பனே அருள் செய்யாயே. திருவிளையாடல் புராணம் என்று பரஞ்சோதி முனிவர் இந்த ஹாலாஸ்ய மகாத்மியத்தை தழுவி தமிழ்ல ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அந்த கிரந்தத்திலிருந்துதான் இந்த ஸ்லோகம் இப்ப நான் படிச்சது. அந்த 64 திருவிளையாடல்களும் பல பேரால தமிழ்ல கிரந்தமாக பண்ணப்பட்டிருக்கு. அதுல இந்த பரஞ்சோதி முனிவர் அப்புறம் பெரும்பற்ற புலியூர் நம்பி பல பேரால செய்யப்பட்ட கிரந்தங்கள் பிரசித்தம். முகவுரையாக இந்த ஆலவாயில் அப்பனேன்னு தேவாரத்துல இருந்த ஒரு தேவார பாடல் எடுத்து ஆரம்பிக்கிறார். வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணாவென்று என்று ஓதிய மலர்கள் தூவி ஒருங்கி நின் கடல்கள் காண பாதி ஓர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் கூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. அந்த பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர் சடை மதியும் சூடும் ஆதியே. ஆதிஸ்வரூபம் பிறப்பில்லாத தன்மையினான் என்று பாடப்படுகின்ற பரமேஸ்வரன் ஆலவாயில் அப்பன், கூடல் ஆலவாய், சதுஷ்கூட்டபுரி அப்படிங்கிற ஒரு பெயர் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ஆலாஸ்ய மகாத்மியத்துல. ஆலாஸ்யம் அப்படிங்கிறதுனால ஆலவாய், கூடல் ஆலவாய்.
அந்த மொத்தமா 11 க்ஷேத்திரங்கள்ல மதுரையம்பதி, பாண்டிய வளநாட்டுல மதுரையம்பதியை சுத்தி இருக்கிற 14 இடங்கள், ஸ்தலங்கள் பாடல் பெற்றிருக்கு. கூடல், புனவாயில், குற்றாலம், ஆப்பனூர், ஏடகம், நெல்வேலி, ராமேசம், ஆடானை, தென்பரங்குன்றம், துழியர், என்றிருப்புத்தூர் காணைவன், கொடுங்குன்றம் பூவனம் என்பதாக இந்த ஸ்தலங்கள்லாம் பாடல் பெற்றிருக்கு. இதுல கதம்பவன க்ஷேத்திரமாகிய ஹாலாஸ்ய க்ஷேத்திரத்தை பத்தி அங்க நடந்த 64 திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் ஹாலாஸ்ய மகாத்மியத்திலிருந்து எடுத்து செய்யுளாக தொகுத்து கொடுத்திருக்கார். அந்த கிரந்தத்தை பின்னாடி எடுத்து உவே சுவாமிநாத ஐயர் அச்சில போட்டு அந்த கிரந்தத்துல இருந்துதான் அந்த பாட்டை எடுத்து நான் படிச்சேன். அந்தந்த திருவிளையாடல் அத ஹாலாஸ்ய மகாத்மியத்துல எந்த ஒரு ஆர்டர்ல வருதோ அதே வடிவத்துல இவர் நமக்கு பண்ணி கொடுத்திருக்கார். இது வரைக்கும் நம்ம முதல் லீலையாகிய விருத்ராசுர வதம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் இந்திரனுக்கு அருள் புரியற அந்த படலம், இதுவும் முதல் லீலையில தொடர்ந்து வருது. அடுத்த அத்தியாயமாக இந்த 5வது அத்தியாயமாக ஹாலாஸ்ய மகாத்மியத்துல இது இயற்றப்பட்டிருக்கு. தமிழ்ல திருவிளையாடல் புராணத்துல இந்திரன் பழி தீர்த்த திருவிளையாடல் என்பதாக அது இடம்பெறுது. பொருந்திய ஒழுக்கத்தானும் ஒய்யிலா வாய்மையானும் திருந்திய கல்வியானும் தீதரு புகழினானும் பெருந்திரள் வலியினானும் பேரருளானும் மிக்க அருந்தவ முனிவர் கேட்ப அகத்தியன் அருளிச் செய்வான் அப்படின்னு அகஸ்திய முனிவரை வழிபட்டுட்டுதான் இந்த திருவிளையாடல் புராணமானது ஆரம்பிக்கிறது. அகஸ்தியனுடைய தன்மைய இங்க சொல்றார். பொருந்திய ஒழுக்கத்தானும் பொய்யிலா வாய்மையானும் திருந்திய கல்வியானும் தீது அரு புகழினானும் பெருந்திரள் வலியனானும் பேரருளானும் மிக்க அருந்தவ முனிவர் கேட்ப அகத்தியன் அருளிச் செய்வான். அகத்திய முனிவரானவர் இத சொல்றார் அப்படின்னு அதேதான் நம்ம ஹாலாஸ்ய மகாத்மியத்திலையும் பார்க்கிறோம். இங்க அப்படிதான் இந்த அத்தியாயத்தையே ஆரம்பிக்கிறார். அகஸ்தியா, நம்ம இந்திரானுகிரகத்திலேயே அந்த அத்தியாயத்துல ஹாலாஸ்ய மகாத்மியத்திலையும் அகஸ்தியா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. இங்க அகஸ்தியரை ஏன்னா இப்பதான் இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் திருவிளையாடல் புராணம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால அகஸ்திய முனிவருக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறார். ஆதினான் மறுப்பி யானை அமரர்கோன் முன்னோர் காலமே தகுவீர மிக்க விருத்ராசுரனை கொன்ற ஓதரும் பழியாலஞ்சி
ஒழிக்குமாறெங்கனென்றென்றே ஏதமின் முனிவர் வானோர் குருவரன் இடத்துரைத்தான் மெய்படத் தேர்ந்தி யாரும் விரும்பியவாறு கேட்டு வைப்புறு 4 கூற வரைந்து எமக்களிமின் என்ற ஒப்பொரு நீரின் மண்ணின் மரத்தினுள் உவமையில்லா செப்பிளங்கொங்கை மாதர் திறத்தின் நீக்க வாங்கு. இப்ப நம்ம ஆலாசிய மகாத்மியத்துக்கு போவோம். எதுக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் படிச்சேன்னா, இந்த திருவிளையாடல் புராணம் இதை தழுவி இருக்கக்கூடிய தமிழ் நூல், அது அப்படியே இங்க எப்படி அகஸ்தியர் விவரிக்கிறாரோ அதுக்கு ஒத்த செய்யுள்களாக அதுவும் சொல்லின்னு போறது. இது எப்படி ஸ்லோக வடிவமா இருக்கோ அது செய்யுள்களா இருக்கு. அங்கங்க நம்ம கொஞ்சம் டச் பண்ணிட்டு போவோம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே விஷயத்த 2 விதமாக 2 மொழியில சொல்லக்கூடிய நூல்கள். அதனால திராவிட பாஷையிலையும் சமஸ்கிருதத்திலையும் சேர்த்து கலந்து இதை பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றத்திலையும் ஒரு அழகு இருக்கிறதுனால அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அகஸ்தியா இது ஸ்ருத்வா குரோர் வாக்கியம் மகா ஏன சாந்தி காரணம் மகா சந்தோஷ ஜனனம் மகா ஆபத்தாரணக்ஷமம் பித்ரஹத்யா பயம் தெக்த்வா மகேந்திரः ஸ்ரத்தயா சஹ குருணா சகிதோ பூத்வா சத்யோ கத்வா அமராவதீம். குருவனுடைய பிரகஸ்பதியினுடைய வாக்கியத்தை கேட்டு என்ன சொல்றார் பிரகஸ்பதி? போன அத்தியாயம் முடிவுல சொன்னார், பரமேஸ்வரனை போய் ஆராதனை பண்ணு, அப்பதான் உனக்கு இந்த பிரம்மஹத்தியானது நீங்கும் அப்படின்னு சொன்னார். பித்ராசுதவதம் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தினுடைய முடிவுல அது சொன்னார். கைலாச பிரமுகேஷு சம்ஸ்நாய சர்வதீர்த்தேஷு சிவலிங்கானி பூஜைய தேஷாம் மத்தியே அதிமுக்கியேது ஸ்நானே சாந்திஹி மஹைனசா பவிஷ்யதி ந சந்தேகா தஸ்மாத்வம் கந்துமர்ஹசி. நீ போய் சிவ பூஜையில ஈடுபடு, பரமேஸ்வரன் மொத்தம்தான் உனக்கு இந்த துன்பத்தையும் இந்த தோஷத்தையும் நீக்க வல்லவன்னு குருவானவர் சொல்லவும் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சா. இப்பேற்பட்ட தாபத்தை நீக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அதனால என் குருநாதர் எனக்கு பெரிய ஒரு நன்மையை பண்ணியிருக்காருங்கிற எண்ணத்தோட வித்ரஹத்யா பயம் தெக்த்வா மகேந்திரா ஸ்ரத்தயா சஹ குருணா சகிதா பூத்வா சத்யா கத்வா அமராவதி. விருத்திரனை சம்ஹாரம் பண்ணத்தினால ஏற்படக்கூடிய பிரம்மஹத்யாதி தோஷங்கள் நீங்கிவிடும் அப்படிங்கிறதுனால குரு சொன்ன வார்த்தையினால பயம் நீங்க பெற்று தேவேந்திரனானவன் ஸ்ரத்தையோடு குருவோடு கூட அமராவதி ஆகிய தன்னுடைய தலைநகருக்கு போறான். ஆருஹ்ய உச்சைஸ்ரவசம் சர்வைஹி தேவைஹி சமன்விதா தேவாச்சாரியம் புரஸ்கிருத்ய மிருகயா வியாஜதஸ்ததா திரிதிவாதவதீர்யாஷு ஷரஜா பலசத்கரஹ சமந்தாத் சஞ்சரன் பூமிம் பர்வதேஷு வனேஷு ச. என்ன பண்றான்? உச்சைஸ்ரவசு என்பதாகிய தன்னுடைய வாகனத்தில் ஏறிண்டு எல்லா தேவர்களோடும் கூட தேவர்கள் தன்னுடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் சூழ வர என்ன பண்றா? 33 கோடி தேவர்கள் எல்லாரோடும் சஞ்சாரம் பண்ணி பூமி பர்வதங்கள் எல்லாம் தேடி போறான். எங்க இருக்கிற சிவலிங்கத்தை போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு தேடுறான். சிம்ஹவ்யாக்ரவராஹாதி துஷ்டானி ஸ்வாபதானி ச சம்ஹிருத்ய மிருகயாம் சக்ரே தர்ஷயன் ஹஸ்தலாகவம்.
கைலாசாதீனி முக்கியானி ஸ்தானானி பிராப்ய தேவராட்டு சர்வதீர்த்தேஷு சம்ஸ்நாய திருஷ்டுவா லிங்கானி தானிச்ச. ஒவ்வொரு இடமா போறானாம். பல மிருகங்கள், சிங்கம், வியாக்ரம், இந்த மாதிரி துஷ்ட மிருகங்கள் எல்லாத்தையும் வர்ற வழியில வதம் பண்ணிட்டு கைலாசம் முக்கியம், கைலாசம் முதலான கஷேத்திரங்களுக்கு போறான். அங்க இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் போய் ஸ்நானம் பண்றா. அங்க இருக்கிற லிங்கங்கள் எல்லாம் பார்த்து தரிசனம் பண்றா. ஆனா தோஷம் போகலையாம். நாபூத் விமுக்தோ தேவேந்திரோ மகத்யா விருத்ரஹத்யா அஞ்சனாத்ரிநிபா கோரா விருத்ரஹத்யா கிருதாந்தவது மூர்த்தா முசலஹஸ்தா சா நாமுஞ்சது விருத்ரவைரிணம் தாம் விலோக்கிய மகேந்திரோபி மகாவீதி சமன்விதா. அவனுக்கு முக்தி ஏற்படவில்லை. விருத்ரஹத்யா, விருத்திரனை வதம் பண்ணதுனால இருக்கக்கூடிய அந்த பிரம்மஹத்தியானது அஞ்சனாத்ரி நிபா கோரா, கோரமாக இருக்கான். பார்க்கவே ஒரு மாதிரி கனங்கரேன்னு. விருத்ரஹத்யா கிருதாந்தவது முசலஹஸ்தா, கையில முசலம் இதெல்லாம் வச்சுண்டு ஆஹா ஆஹான்னு சிரிச்சுண்டு அதுக்கு நிக்கிறது அங்க அந்த பிரம்மஹத்தி. அந்த வித்திரவைதியான இந்திரன் கிட்ட இருந்து கிளம்பி போலையாது. அதை பார்த்த மகேந்திரன் ரொம்ப பயத்தோட இருக்கானா. மகாபீதி சமன்விதா வேகேன பிராபதன் தேசம் யத்ராஸ்தே சோமசுந்தரா தத்ர திருஷ்டுவா மிருகான் ஹந்தும் நேச்சாபூத் வித்திரவைரிணா. அங்க இங்கேயும் சுத்தி கடைசியில வேகமாக போய் சேர்றான். சோமசுந்தரபுரி ஆகிய ஆலாசிய கஷேத்திரத்தை, மதுராபுரிய அடையறான். அங்க பல மிருகங்கள் இருக்கு. ஏற்கனவே சிம்ஹம் வியாகிரத்தெல்லாம் வேட்டையாடிட்டு வந்தவன் இங்க மிருகங்களை பாக்குறான். ஆனா அவனுக்கு அதை வேட்டையாடுற இச்சை போயிடுத்தான். நைச்சா பூத் விருத்ரவைரிணா அந்தும், அதெல்லாம் வதம் பண்ணணும்ன்ற இச்சை இல்லாம போயிடுத்து. ததா விஸ்மயம் ஆபன்னா திருதசான் பிராக தேவராட்டு மிருகயாயாம் பிரவருத்தோபி புத்திரத்ய மமத்ருவம் அத்தியந்த தயயா யுக்தா நிவృத்தா வதகர்மணி. அப்போ ஒரு மாதிரி ஆச்சரியத்தை அடையஞ்சானா. விஸ்மயா ஆபன்னா திருதசான் பிராக 30 முக்கோடி தேவர்கள்ட்ட சொல்றான் தேவராட்டான தேவேந்திரன், இந்த மிருகயாயாம் பிரவருத்தோபி புத்தி அத்திய மமத்ருவம் அத்தியந்த தயயா யுக்தா. இப்படி மிருகங்களை பார்த்தா எனக்கு தயை வருது. சிங்கத்தையும் புலியும் பார்த்து கூட எனக்கு தயை கருணை தான் வருதே ஒழிய வதம் பண்ணணும்ன்ற புத்தி போயிடுத்து. நிவృத்தா வதகர்மணி. அதனால என்னன்னா அத்திர தேசே விசேஷோஸ்தி சத்தியமேவன சம்சய. அதனால இந்த தேசத்துக்கு ஏதோ விசேஷம் இருக்கு. உண்மையாகவே இதுல ஒரு விசேஷம் இருக்கு. இல்லைன்னா எத்தனையோ இடம் போனேன், கைலாசத்துக்கு போனேன், அங்க இங்க போனேன், எல்லா இடத்துலயும் வதம், மிருகங்களை வதம் பண்ற வேட்டையாடுற புத்தி போல இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தா போயிடுது. இதி உக்த்வா மிருகயா ஸ்ரத்தாம் திக்த்வா விருத்தஸ்ரவா புனः ஸ்ரீஹாலாஸ்ய சிவக்ஷேத்திர சீமாம் பிரவிஷதி க்ஷணாத். அப்படி சொல்லி இந்த மிருகங்களை வதம் பண்ற வேட்டையாடுற தன்மையை விட்டுட்டு ஆலாசிய சிவக்ஷேத்திரத்தினுடைய எல்லைய நுழையறான். க்ஷேத்திர பிரபாவதோ பீதா விருத்ரஹத்யாதி தாருணா பரிஸ்திஷ்டதி நிர்வீரியா கில்பிஷைச்ச விடௌஜசா. வெளியில நிக்கிறதா பிரம்மஹத்தி, உள்ள வர முடியல. அதி தாருணா விருத்ரஹத்யா க்ஷேத்திர பிரபாவதா பீதா. அதனால அதுக்கு பயம். எதுக்கு மேல பயம்? இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள நுழையறதுக்கு பயம் பிரம்மஹத்திக்கு. சாட்சாத் பரமேஸ்வரன் துவாதசாந்தமாக சிரசுக்கு மேல இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட புண்ணியக்ஷேத்திரமாகிய ஆலாஸ்ய கஷேத்திரத்துக்கு உள்ள பிரவேசம் பண்ண முடியாமல் பிரம்மஹத்தியானது வெளியே நிக்கிறதாம். எத்ரா திஷ்டது விருத்ரஹத்யா திக்த்வா இந்திரம் க்ஷேத்ரவை பவாத் விருத்ரஹத்யா ஸ்திதம் ஸ்தானம் நாம்னா தத்விதிதம் த்விஜாஹ. இன்னைக்கும் விருத்ரஹத்யா ஸ்தானம் அந்த
விருத்திர சம்ஹாரம் பண்ணத்துக்கான பிரம்மத்தி எந்த இடத்துல நிக்கிறதோ அப்படின்னு ஒரு ஸ்தானம் இன்னைக்கும் இருக்கு மதுரைக்கு வெளியில. அதை தெரிஞ்சுக்கணும்னு இந்த மகாத்மியத்துல சொல்லப்படுறது. சதா சகச்சரம் விருத்திரவதோத்தம் கலுஷம் ஸ்வராட் அதிருஷ்டுவா பரயா பிரீத்யா சகிதோ கத சாத்வசா ப்ரஹஸ்பதிஞ்ச சர்வஜம் விலோக்கிய விபுதோத்தமான் விமுக்தோகம் மகத்யா விருத்திரஹத்யா. ரொம்ப சந்தோஷத்தை அடையறான். கூட இருக்கிறவாள்லாம் பார்த்து எனக்கு நான் விமுக்தா விடுவிக்கப்பட்டேன் விமுக்தோகம்ன்றான். மகத்யா விருத்திரஹத்யா. இந்த விருத்திரஹத்யான்ற அந்த பிரம்மராட்சஸ்கிட்டேந்து நான் விடுவிக்கப்பட்டேன்னு அவன் கூட இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி முதலானவர்கள்ட்ட சொல்றானா இந்திரன். அதி கம்பீரயா வாச்சா பிராகஜைவம் புனః திருப்பி ஒசத்த குரல்ல சொல்றான். சுத்வா வாக்கியம் மகேந்திரஸ்ய ப்ரஹஸ்பதி முகாமராः விஸ்மிதாச்சாதி சந்துஷ்டாः பிராகுः சர்வே விடௌஜசம் விசேஷோஸ்தீதி பவதா விசேஷஜ்ஞேன தீமதா ப்ரோக்தம் புராத்ர தத்வாக்கியம் சத்யம் ஸ்யாத் ந கதம் பிரபோ. இவா எல்லாம் சொல்றா. ப்ரஹஸ்பதி முதலானவர்கள்லாம் அவன் இப்படி சத்தம் போடுறத பார்த்து, ஆஹா நீர் சொன்னது ரொம்ப சரிதான், இந்த க்ஷேத்திரத்துக்கு பெரிய விசேஷம் இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல சொன்னேன். அதே மாதிரி அந்த வாக்கியம் இதோ சத்தியம் ஆயிடுத்தே. மிருகேந்திராச்ச கஜேந்திராச்ச பக்ஷீந்திராக பன்னகாஸ்ததா அந்நிய வியாக்ர மிருகாத்யாச்ச த்யக்த்வா அந்யோன்ய விரோதிதாம் சஞ்சரந்தி மகா புண்ணிய கதம்ப நிபிடே வனே. இந்த கதம்ப வனத்துல மிருகேந்திரனாகிய சிம்ஹங்கள், கஜேந்திரர்கள், யானைகள், பக்ஷீந்திரர்கள், பட்சிகளினுடைய ராஜா, இந்த கழுகு, பருந்து, கருடன், இப்படி இருக்கிற மிருகங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கிற விரோத தன்மையை விட்டுடுத்தான். தெக்துவா அந்யோன்ய விரோதிதாம் விட்டுட்டு சஞ்சரந்தி, அது பாட்டு ஒண்ணு மேல ஒண்ணு தோல் மேல கையை போட்டுன்னு போயிட்டு இருக்கான். என்ன எதெல்லாம் சுவாபாவிகமான எதிரிகளோ அதெல்லாம் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. காசி கஷேத்திரத்தை பத்தி சொல்லும் பொழுதும் அந்த அகஸ்தியர் தவம் என்ற இடத்தை பத்தி இதே புராணத்துல சொல்லப்படுறது. எப்படி சுவாபாவிகமான எதிரித்தன்மையை விட்டு இருக்கு அப்படி, அந்த மாதிரி இந்த க்ஷேத்திரத்துல அப்படி இருக்கிறதுனால இது விசேஷம் அப்படின்னு தேவர்கள்லாம் பார்க்கறா. தஸ்மாத் அவசியம் அத்ராஸ்தி வஸ்து அத்தியந்த நிர்மலம் தேவாச்சாரியாதி தேவானாம் சுத்வா வச்சனம் ஆதராது. அதனால இந்த இடத்துல ரொம்ப நிர்மலமான வஸ்து ஏதோ இருக்கு. அதனாலதான் இப்படி ரொம்ப அற்புதமான ஒரு தன்மை, ஒரு சாந்தி இங்க நிலவருது அப்படின்னு எல்லாரும் தேவர்கள் முதலானவர்கள்லாம் சொன்ன உடனே இமத்புதம் வஸ்து சாத்திர தேசே அஸ்தீதி விசாரியதாம். அப்படி என்ன ஒரு அற்புதமான வஸ்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு வாங்கோ. எல்லா தேவத கணங்களையும் பார்த்து சொல்றான். இது யுக்துவா பிரேஷயாமாச தேவேந்திரஹா தேவதா கணாம். எல்லா தேவத கணங்களையும் போங்கோ, இங்க என்ன அப்படிப்பட்ட அப்பேற்பட்ட ஒரு வஸ்து இருக்கிறதுனாலதானே. சாமான்யமான ஒரு க்ஷேத்திரத்துல இப்படி இருக்க முடியாது. ஏதோ ஸ்பெஷலா ஒரு வஸ்து இங்க இருக்கு. அது யாரு இந்த வஸ்து? யாரோ ஒரு ஞானியாக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம். அப்படி என்ன இருக்கு, எதனால இப்படி இந்த க்ஷேத்திரம் இப்படி ஒரு தன்மையோடு இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வாங்கன்னு அனுப்புறான். தே சர்வே பரிதோ கத்வா சம்யக் ஆலோக்கிய சர்வதா திருஷ்டுவா தடாகம் கம்பீரம் பிரசன்ன சலிலான்விதம். அங்கேயும் இங்கேயும் தேடுறா, என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்தா ஒரு அற்புதமான ஒரு தடாகம் இருக்கு. கம்பீரமாக ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஜலம் இருக்கு. சர்வே சம்பூய தீரே திஷ்டந்தி விகத ஸ்ரமாக தத் தடாகஸ்ய வாயவ்யே பிரதேசே அத்யந்த பாவனே புஷ்பிதைश्च கதம்பைश्च ஸ்ரீவிருக்ஷைश्च விராஜிதே ஷியாமலாः பஞ்சவர்ணாश्च கோமலாश्च சுகாஸ்திதாः. வேற என்னடா இருக்குன்னா, அந்த தடாகத்தினுடைய கரையில
வாயவ்ய பிரதேசத்துல ரொம்ப புஷ்பங்கள் சொரிகின்ற ஒரு கதம்ப வனம், வில்வ விருட்சங்கள் இதெல்லாம் இருக்கு. அங்க பஞ்சவர்ண கிளிகள், பஞ்சவர்ணாச்ச கோமலாச்ச சுகாஹா, பஞ்சவர்ண கிளிகள் அங்க நிறைய இருக்கா. அது என்ன சொல்றதுன்னா, சிவசம்போ மகாதேவ பரமேஸ்வர சங்கர சந்திரசேகர பூதேஷ சாம்ப ஸ்ரீகண்ட சாஸ்வத. ஈஸ்வர நாமத்தை சொல்லுதான். கிளி ஒரு நாமத்தை சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? கிளி சொன்னதை சொல்லும், சொன்னதை சொல்லுமாம் கிளி பிள்ளைன்னு படிச்சிருக்கோமே, அந்த மாதிரி. அப்போ அங்க அந்த க்ஷேத்திரத்துல சிவநாமத்தையே எல்லாரும் சொல்லி கேட்டு கேட்டு கிளி சொல்றதான். பகவத்பாதாவினுடைய சரித்திரத்துல சொல்லும் பொழுது, மகாஷ்மதி கரையில இருக்கக்கூடிய மண்டனமிஸ்வருடைய கிரகம் எது அப்படின்னு வழி கேட்டார். வழி சொல்லும் போது சொன்னாலாம், யார் வீட்டு வாசல்ல இருக்கிற கிளியானது வேதாகா சுத பிரமாணம் ந பரத பிரமாணம்னு சொல்றதோ அதுதான் அவருடைய கிரகம் அப்படின்னு அடையாளத்துக்கு சொன்னா. ஏன்னா அது அவள்லாம் சொல்லி, மீமாம்சகர்கள் அதை சொல்லி சொல்லி கேட்டு வாசல்ல இருக்கிற கிளி கூட அதை சொல்லித்து அப்படின்னு. அதே மாதிரி இங்க பரமேஸ்வரனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கக்கூடிய க்ஷேத்திரம்ங்கிறதுனால சிவசம்போ மகாதேவ பரமேஸ்வர சங்கர சந்திரசேகர பூதேஷ சாம்ப ஸ்ரீகண்ட சாஸ்வதா அப்படின்னு கிளிகள் சொல்றதான். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம். இவெல்லாம் பாக்குறா தேவர்கள். ஆக்ஞயா தேவதேவஸ்ய நாமானி ஏவம் வதந்திச்ச ஸ்ருத்வா சுகானாம் வச்சனம் கத்வா தத்ர திவௌகசா திருஷ்டுவா சம்போஹோ மகாலிங்கம் நீபவன்யாந்தரோத்கதம் அமிர்த திரவ சம்யுக்தம் நயனானந்ததாயகம். சரியவாள்லாம் இந்த மாதிரி இருக்குன்றத கேட்டுன்னு பார்த்துட்டு இந்திரன் கிட்ட சொல்லவும், விஷயத்தை கேட்ட இந்திரனானவன் அங்க போய் பார்க்கலாம். பார்த்தா பரமேஸ்வரனுடைய மகாலிங்கம் இருக்கு. அந்த நீபவனத்துல அமிர்த திரவ சம்யுக்தம் நயனானந்ததாயகம். இந்த அமிர்த திரவியங்களோடு கூட கண்ணுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகாலிங்கம் அங்க தெரியறது. அதிவிஸ்மய சம்யுக்தா பவன் திவிஷத் கணாஹா சத்ய பிராப்ய மனோவேகாத் சகசிராட்சம் பிரணம்யதே. அப்போ இவெல்லாம் ஆனந்தப்படுறா. அதை பார்த்து எல்லாம் இந்திரனுக்கு நமஸ்காரம் பண்றாளாம். இது விஜாபயாம் ஆசுஹு திருஷ்டம் திருஷ்டம் மகாத்புதம். நிபிடே நீபவில்வைஸ்ச வனே அஸ்மின் வாரி வர்ஜிதே மகாதீர்த்தம் மகாலிங்கம் அஸ்மாபிகி பரிதிருஷ்யதே. இன்னும் இந்திரன் போகல, இவெல்லாம் பார்த்துட்டு இந்திரன் கிட்ட சொல்றா, அற்புதமான மகாலிங்கத்தை பார்த்தோம். நீப வில்வங்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய வனத்துல வாரி வர்ஜிதே ஜலம் இல்லாத அந்த இடம். ஆனா அங்க மகாலிங்கத்தை நாங்க பார்த்தோம் அப்படின்னு இந்திரன்ட்ட சொல்றா. இது ஸ்ருத்வா மகேந்திரோபி மகாதீர்த்தவாப்யச குரோர் வதனம் ஆலோக்கிய எத்து கர்த்தவியம் மயா அதுனா வக்தவியம் தத்வயா சர்வம் பிருச்சதே பிரீதி சம்யுதா. அத பார்த்துட்டு குருவை திரும்பி பாக்குறானா இந்திரன். நான் இன்னைக்கு இப்ப என்ன பண்ணணும், நீங்க தான் சொல்லணும். இப்பேற்பட்ட ஒரு மகாலிங்கம் இங்க இருக்கு, இதுக்கு எப்படி நான் சேவை பண்ணி என்னுடைய கஷ்டத்தை நீக்கிக்கணும்னு நீங்க சொல்லணும்னு சொன்ன உடனே பிரகஸ்பதிஷ்ட சர்வஜ்ஞா ததாஹாம்நாயஜம் விதிம் ததாஹ ஆம்நாயஜம் விதிம் ஸ்நானமஸ்மின் மகாதீர்த்தே விதாய விதினா புரா காரயித்வாஸ்ய லிங்கஸ்ய விமானம் தவ நாமதா பூஜய துவம் மகாலிங்கம் மகாபாதக சாந்தயே. நீ என்ன பண்ணணும்னா ஸ்நானம் பண்ணு முதல்ல, ஏன்னா அதுதான் விதி. ஆம்நாயஜம் விதிம்,
ஆம்னா என்ன வேதம், வேத விதியா ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் இங்க பிரம்மாவால ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த மகாலிங்கத்துக்கு ஒரு விமானத்தை நீ முதல்ல கட்டு. உன்னுடைய பெயரால இந்திர விமானம் என்ற ஒரு விமானத்தை ஸ்தாபனம் பண்ணி அங்க இருக்கிற மகாலிங்கத்தை நீ பூஜை பண்ணேன்னா உன்னுடைய மகாபாதகங்கள் சாந்தி அடையும் அப்படின்னு பிரகஸ்பதி இந்திரன்ட்ட சொல்லவும், குரோர் அனுஜாம் லத்வா ஏவம் மகாதீர்த்தே அவதீர்யஜ தேவாச்சாரியேன தேவைஷ்ச சகிதோ வைதிகை பரைஹி மந்திரைஹி ஏனோ ஹரைஹி சம்யக் நாத்வா சங்கல்ப பூர்வகம் பஸ்மோத்தூலித காத்ரஹ சந்நித்ய கிருத்யம் விதாய ச ததர்ஷ மூலலிங்கம் தத் ஸ்வயம் பூதம் புரந்தரா. இந்திரன் என்ன பண்றான், குருவனுடைய அனுஜ்ஞை வாங்கிட்டு மகாதீர்த்தத்துல இறங்கி ஸ்நானம் பண்றான். தன்னுடைய ஆச்சாரியன் கூட இருக்கிற தேவர்கள் கூட இருக்கிற வைதிகர்கள் எல்லாரையும் கூட வச்சுண்டு அவெல்லாம் மந்திரோச்சாரணம் பண்ண மந்திர ஸ்நானத்தை பண்ணி சங்கல்ப ஸ்நானம் பண்றான். இந்த பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள் தீர்த்தங்கள் எல்லாம் போனா சங்கல்ப ஸ்நானம்னு பண்ணணும். கங்கையில போனா வெறும்ன ஸ்நானம் பண்ணக்கூடாது, சங்கல்ப ஸ்நானம் பண்றது. சங்கல்ப ஸ்நானம் பண்ணி நெத்தியில பஸ்மத்தை தரிச்சுக்கிறானாம். பஸ்மோத்தூலித காத்ரா, நெத்தியில மட்டும் இல்ல உடம்பு முழுக்க பஸ்மத்தை உத்தூலனம் பண்ணி அப்புறம் அங்க மூலலிங்கத்தை பாக்குறான். ஸ்வயம்பூதம், ஸ்வயம்புவாக உருவான அந்த ரமேஷனுடைய லிங்கத்தை பார்த்த உடனே திருஷ்டமாத்திரேன லிங்கஸ்ய விருத்ரஹத்யா பகிஸ்திதா நாசமாயாதி சகசா காலாக்னௌ தூல சைலவது. இவன் இங்க லிங்கத்தை பாக்குறானோ, மதுரைக்கு வெளியில நின்று இருக்கோம்னோ அந்த பிரம்மஹத்தி விருத்ரஹத்தி தோஷம் அது அந்த க்ஷணம் நாசமாயிட்டான். இவன் அது இவன் மேல இருக்கணும் கூட அவசியம் இல்லை. இவனுக்காக எங்கேயோ தள்ளி நின்று இருக்கிற விருத்ரஹத்தி கூட இங்க பரமேஸ்வர லிங்கத்தை தரிசனம் பண்ண உடனே நாசத்தை அடையிறது. எப்படின்னா காலாக்னியில மலைகள்லாம் எப்படி பஸ்மம் ஆகிறதோ, தேவேந்திர விக்கிரகே யஸ்து பாப பாரோ மகான் ஸ்திதா சோபி நஷ்யதி தற்காலே மூலநாசேன விருட்சவது. தேவேந்திரனுடைய தேகத்துல என்னென்ன பாபங்கள்லாம் இருக்கோ அதெல்லாமும் நாசத்தை அடையலாம். எப்படின்னா வேர் நாசமானா எப்படி மரம் பட்டு போய் ஒண்ணும் இல்லாம விழுந்துடுறதோ அந்த மாதிரி இந்த அஞ்ஞானம் மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் போன உடனே காரியமான விஷயங்கள்லாமும் நாசம் அடையிறது. ததஸ்துஷ்டா சுராதீஷா விருத்ரஹத்யா விவர்ஜிதா விஸ்வகர்மாணம் ஆகூய விமானன் திவ்யம் அத்புதம் மகாலிங்கஸ்ய ச கிருதே சகசா கல்ப்யதாம் த்வயா இத்யாஜ்ஞாப்ய ச சுஸ்நாதான் மகாதீர்த்தே சுரோத்தமான் பிரசூனானி சமாஹர்த்தும் பிரேஷயித்வா பகூனி ச. அப்படி எல்லாம் நாசமான உடனே ரொம்ப சந்தோஷம் அடையறான். சந்தோஷம் அடைஞ்ச தேவேந்திரனானவன், ஆஹா என்ன பிடிச்சிருந்த அந்த விருத்ரஹத்ய தோஷமானது போயிடுத்து, என்கிட்ட இருந்த பாபங்கள்லாம் நீங்கிடுத்து, இப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம், அப்பேற்பட்ட ஒரு லிங்கம் இந்த மகாலிங்கம், இதுக்கு விமானம் பண்ணி கொடுக்கறத விட எனக்கு என்ன பெரிய கைங்கரியம் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விஸ்வகர்மாவை கூப்பிடுறான். கொத்தனாரையா கூப்பிட முடியும், தேவேந்திரனாச்சே. விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு அற்புதமான விமானத்தை, திவ்யம் அற்புதமான ஒரு விமானத்தை மகாலிங்கத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஞா போடுறான். அப்போ என்னென்னலாம் தேவையோ அத இந்த தேவர்கள்லாம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு அவளை ஒத்தாசைக்கு கொடுத்துட்டு, சோதயித்வாச்ச பதிதோ வனானி நிபிடானி ச தர்ப்பணோதரவத் பூமிம் காரயித்வா சமந்ததா புனః புனश्च சம்வீக்ஷ்ய லிங்கம் ஸ்வயம்புவம் மகத் ஆத்மீயம் ஆதபத்ரஞ்ச மகாலிங்கஸ்ய மஸ்தகே ஸ்வயம் தர்த்தும் சமுத்யுக்தோ யாவதாதபசாந்தயே.
தாவத் விமானம் சம்பிராப்தம் விஹிதம் விஸ்வகர்மனா. பூமிய கண்ணாடி மாதிரி ஆக்கி சமப்படுத்தி திருப்பியும் திருப்பியும் அந்த லிங்கத்தை போய் தரிசனம் பண்ணி தன்னுடைய 3 விதமான தாபங்களை நீக்கக்கூடிய இந்த மகாலிங்கத்தை தலையில தாங்கி ஒரே உபாசனையாக பண்ணிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அந்த விமானமும் விஸ்வகர்மாவால ஏற்படுத்தப்பட்டது. பார்க்கவே கைலாசத்துக்கு சமமா இருக்கான். துதீயம் இவ ஹேமாத்ரிம் சுரைஹி சர்வைஹி அதிஷ்டிதம் கஜாஷ்டகைஹி தந்தி சிந்தைஷ்ச சிம்ஹைஹி சதுஷ்ஷஷ்டி கணேஸ்வரைஹி சர்வைஹி கதஞ்சித் வித்ருதம் சர்வரத்னைர் விசித்ரிதம் உத்யத் பிரபாகர நிபம் ஹேமகும்ப விராஜிதம். ஸ்வர்ண கும்பத்தோடு கூட உதிக்கின்ற சூரியனுக்கு சமமாக உத்யத் பிரபாகர நிபம். சூரியோதயத்துல எப்படி சூரியன் அப்படியே ஸ்வர்ணமாக ஜொலிக்கிறாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேமகும்பத்தோடு கூட ரத்னங்களால சொரிக்கப்பட்டு அற்புதமான அந்த விமானமானது 2வது கைலாசத்திற்கு சமமாக இருக்கான். என்ன ரிஷாங்கிதேன மகதாத்வஜேன பரிசோபிதம் பிதான முக்தா மாலாபி பதாகா கிங்கிணி கணைஹி. ரிஷபத்வஜம் மேல அப்படியே அழகா பறக்கிறது அந்த விமானத்துல. முத்து மாலைகள் முதலானவை அங்க அழகு ஏற்படுத்துறதா. கொடைகள் சாமரங்கள் சத்திரைஷ்ட சாமரைஹி திவ்யைஹி சமலங்கிருதம் அத்புதம் விலோக்கிய விஸ்மிதோ பூத்வா விமானம் விபுதேஸ்வரா. சத்திர சாமரங்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கு. அப்படி ஜொலிக்கக்கூடிய அந்த விமானம் எல்லா விதமான ஒரு அழகும் சொரிய ஸ்வர்ணமாக இருக்கட்டும் முத்தா இருக்கட்டும் வெவ்வேறு விதமான சிற்பங்களாலும் கோபிக்கப்பட்டு யானைகள் குதிரைகள் சிம்மங்கள் இதெல்லாம் இருக்கான். இதை பார்த்து இந்திரனே ஆகான்னு ஆச்சரியப்படுறான். விஸ்மிதோ பூத்வா சுமுகூர்த்தே குருக்தே து ஸ்தாபயாமாஸ தஸ்தலே அத தேவேந்திர வச்சசா விஸ்வகர்மா ச தக்ஷணாத் பிரகாராணாம் பஞ்சகஞ்ச மண்டபானி பகூனி ச கோபுராணி ச சர்வாணி தேவ்யா பிராசாதமுத்தமம். அது போராது, விஸ்வகர்மாவை பார்த்து நல்ல முகூர்த்தத்துல குருவாக்கிய வார்த்தையால ஸ்தாபனம் பண்றதுக்கு இன்னும் பல விஷயங்களை பண்ண சொல்றான். விஸ்வகர்மா அதே க்ஷணத்துல பல பிராகாரங்களை ஏற்படுத்துறார். 5 விதமான மண்டபங்கள், 5 விதமான பிராகாரங்கள், பல மண்டபங்கள், பல கோபுரங்கள், அப்புறம் அம்பாளுக்கு ஒரு தனி கோவில், இது எல்லாத்தையும் ஏற்படுத்துறாராம் விஸ்வகர்மா. ஆலயம் பரிவாராணாம் விவிதா பிரதிமாபி சோபான பங்கி தீர்த்தஸ்ய நிர்மமே தபசோ பலாத். தபோபலத்தினால பரிவார தேவதைகள் விக்னேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர் இப்படி எல்லாருக்கும் பலவிதமான பிரதிமைகளை ஏற்படுத்தி சோபான பங்கி தீர்த்தஸ்ய வெவ்வேறு விதமான மண்டபங்கள் வரிசையாக ஏற்படுத்துறார். தபோபலத்தினால பிரசூனா ஹரணார்த்தஞ்ச ஏ தேவாக தேன சோதிதாக அலப்யானி பிரசூனானி த்யுக்த்வா சர்வே சமாகதாக. இப்படி கிடைப்பதற்கு அரியதாகிய இந்த க்ஷேத்திரத்தினுடைய தரிசனமானது எல்லாரும் பார்த்து ஆனந்தப்பட இந்திரனானவன் மகாலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கந்த புஷ்பாதிகள்னால பண்றானாம். தான் பிரத்யாக அழிக்க அவளை கூப்பிட்டு சொல்றான். யார பார்த்து? தேவர்களெல்லாம் பார்த்து. சகசிராட்சா மகாலிங்க அர்ச்சன உத்சுகா. மகாலிங்க சுவாமிக்கு, மகாலிங்கம்னா இங்க சோமேஸ்வரர், சோமநாதர், சோமசுந்தரமூர்த்தி, அவருக்கு அர்ச்சனை பண்ணணும்ன்ற ஒரு
எண்ணம் தோன்றினதுனால நீங்கெல்லாம் போய் அத்திய திவங்கத்வா நம்ம தேவேந்திர லோகத்துக்கு போய் கந்த புஷ்பாதிகளை அங்கேதான் எடுத்துன்னு வா அப்படின்னு ஆணையிடுறா. இரண்மயானி பாத்திராணி பாத்தியாதி ஸ்தாபனாய கிரகித்வா ஆயாந்து சீக்கிரேன பூஷணானி அம்பராணிச்ச போய் என்னெல்லாம் எடுத்துன்னு வரணும், தங்கத்தினால ஆன பாத்திரங்கள் எடுத்துன்னு வாங்கோ, பாத்தியம் பண்றதுக்கு காலலம்பரத்துக்கான பாத்திரங்கள் எடுத்துன்னு வா, அதே மாதிரி சீக்கிரம் போய் ஆபூஷணங்களும் வஸ்திரங்களும் எடுத்துன்னு வரணும். இத்தி ஆக்ஞாபிய ஸ்வயமபி பிரவிஷ்ய ககனானிச்ச விலோக்கியா அக்ஷணாம் சகசிரேன ந திருஷ்டுவா குசுமானி அப்பி. பூக்களே இல்லை, அவள்லாம் போயாச்சு. இவன் உள்ள போய் பார்க்கறான். தேவேந்திரன் போய் பார்த்தா 1000 கண்ணால பாக்குறானா. அக்ஷணாம் சகசிரேன 1000 கண்ணாச்சு இந்திரனுக்கு, 1000 கண்ணால பாக்குறான். ஆனா பூக்கள் ஒண்ணும் தெரியலையா. கிராந்தியா மகத்யா சம்யுக்தா தீர்த்த தீரம் சமாயயௌ ஆத்மா அர்ச்சனே அதிதாத்பரியம் ஸ்ராந்தஸ்யாபி பிடௌஜசா. அப்போ தீர்த்தத்தினுடைய தீரத்துக்கு போறான். தானே அர்ச்சனை பண்றது விசேஷம் அப்படிங்கிறதுனால புஷ்பம் எங்க இருக்கு புஷ்பம் எங்க இருக்குன்னு தேடுறான். உத்வேஷா கிருபயா தத்ர ஸ்வர்ண பத்மானி அதர்ஷயத் உத்புல்ல ஸ்வர்ண பத்மம் தம் தடாகம் வீக்ஷ்ய விஸ்மிதா. உடனே அங்க பாக்குறான், அந்த தடாகத்துல தீர்த்தத்துல ஸ்வர்ணத்தினாலான தாமரைகள் இருக்கு. ஸ்வர்ண பத்மானி அதர்ஷயத் உத்வேஷ கிருபையா. ஈஸ்வரனுடைய கிருபையினால ஸ்வர்ண பத்மங்கள் அங்க இருக்கு, அதை பார்க்கலாம். அதனால்தான் பொற்றாமரை என்று வழங்கப்படுறது. பொன்னாலான தாமரை இருப்பதனால் பொற்றாமரை குளம். அதனால்தான் அந்த இந்திர பூஜை அப்படிங்கிறது இப்பயுமே உண்டு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்திரன் பூஜை பண்ணத ஒரு நினைவுபடுத்தும் விதமாக இன்னைக்கும் அந்த இந்திர பூஜையானது உற்சவமாக நடந்துட்டு வருது. ஸ்ரீ தேவேந்திரன் ஸ்வர்ண பத்மத்தினால அர்ச்சனை. உட்புல்ல ஸ்வர்ண பத்மந்தம் தடாகம் வீக்ஷ்ய விஸ்மிதா. இந்த தடாகத்துல மலர்ந்திருக்கின்ற ஸ்வர்ண பத்மங்கள் பொற்றாமரைகளை அவன் பார்த்து ஆச்சரியப்படுறான். உடனே ஹேம பத்மாகரம் இது தீர்த்த நாம விதாயஜ பத்மானி ஆதாய சகசா ஸ்வஹஸ்தேன புரந்தரஹா யாவல் லிங்க சமீபஞ்ச பிராப்தா தாவத் திவோகசா ஆயாந்தி ஜிஷ்ணுனா உக்தானி பூஜா திரவியாணி அனிஜ கிரஹீத்வா தானி சர்வாணி வாயுவேக சமன்விதாக ஞானசக்திமயே லிங்கே கிரியாசக்தி ஸ்வரூபிணீம் பீட்டிகாம் விதினா ஆயோஜ்ய விஸ்வகர்ம விநிர்மிதாம் தேவ்யாஸ்ச பரிவாராணாம் பிரதிமானாம் மகேஷ்து பிரதிஷ்டாம் காரயித்வா அத மகாலிங்கஸ்ய சந்நிதௌ. போய் அந்த பத்மங்களை எடுத்து தன்னுடைய கையாலேயே இந்திரனானவன் பூஜை பண்றான். அப்புறம் அங்க பூஜை திரவியங்கள் வர்றதுக்குள்ள என்ன பண்றான்னா, ஞான சக்தி மயமான லிங்கத்துக்கு கீழே கிரியாசக்தி ஸ்வரூபமான பீட்டத்தை ஏற்படுத்தி விஸ்வகர்ம வச்சு அங்க பரிவாரங்களுக்கான பிரதிமைகளையும் ஏற்படுத்தி எல்லாத்துக்கும் பிரதிஷ்டை பண்ணி மகாலிங்க சந்நிதியில வேதம் சொல்லி இருக்கிற விதமாக பூஜை பண்ணா. சுதீரிதானி சூக்தானி ரௌத்ராணி நிகிலானிஜ உச்சைர் உச்சரதி ஸ்ரத்தா பக்திபியாம் முனி புக்கவகா. முனிவர்கள்லாம் சுத்தி நின்றுண்டு ஸ்ருதியில வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய சதருத்ரீயம் என்கின்ற ருத்ரத்தை உயர்ந்த குரல்ல அவள்லாம் ஸ்ரத்தா பக்தியோட உச்சரணம் பண்ண. கானைஷ்ச வாத்திய கோஷைஷ்ச நிர்த்தியந்தி அப்சரசஸ்ததா தேவேந்திரோபி மகாலிங்கம் கவ்யைஹி பஞ்சாமிருதைஹி அபி அபிஷிச்ய விதானேன சுத்தைஹி தீர்த்தஜலைரபி திவ்யைஷ்ச பூஷணைஹி வஸ்திரைஹி கந்தைஹி சௌவர்ண பங்கஜைஹி. அந்த
முனிவர்கள்லாம் உச்சமா உயர்ந்து ஒரு உச்சரதி சப்தமாக ஸ்ரத்தையோடு மந்திரங்கள் சொல்ல, அங்க கந்தர்வர்கள்லாம் கானம் இசைக்க, வாத்திய கோஷங்கள் இசைக்க, அப்சரசு முதல்வர்கள் நிருத்தியம் செய்ய, தேவேந்திரன் பஞ்சகவ்யம் பஞ்சாமிர்தம் முதலானவைகள்னால அந்த மகாலிங்கத்தை அபிஷேகம் பண்ணி, சுத்த தீர்த்த ஜலத்தினால திவ்ய தீர்த்தங்களால அபிஷேகம் பண்ணி, ஆபூஷணங்கள் வஸ்திரங்கள் கந்தம் எல்லாத்தையும் சாத்தி அதுக்கு மேல அந்த பொற்றாமரையாக சொர்ண பங்கஜத்தினால பூஜை பண்றான். அப்புறம் பாரிஜாத புஷ்பங்கள், பாரிஜாத பிரசூனைஸ்ய தூபைஹி தீபைஹி அநேகஷா நைவேத்யைஹி அப்படி தாம்பூலைஹி பக்தியா பூஜாம் விதாயஜ. பக்தியோடு பாரிஜாத புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், தாம்பூலம் முதலானவைகளால பூஜை பண்ணி பிரதட்சிணம் பண்றானா. பிரதட்சிணானி குர்வாணஹா பிரணிபத்திய முகுர்முகு உத்தாய லிங்கம் ஆலோக்கிய அதிசயான்விதம் அஸ்மின் லிங்கவரே யஸ்து சந்நிதத்தே சதாசிவ சுந்தரேஷ இதி புரோச்சைஹி உச்சரன்னாம அகரோது. அந்த மகாலிங்கத்தை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறான். பார்த்தா அழகு அப்படியே உள்ள அழகா இருக்காராம். லிங்கம் ஆலோக்கிய சௌந்தர்ய அதிசயான்விதம், ஒரு அதிசயமான ஒரு அழகு அந்த லிங்கத்துல இருக்கு. உடனே பார்த்து இந்த லிங்கம் இருக்கிற வரியந்தம் பரமேஸ்வரன் இதுல சந்நிதி கொண்டு இருக்கணும் இருப்பார், அவருக்கு சுந்தரேசன் என்ற நாமத்தோடு வழங்குவார்னு அவன் இந்திரனானவன் வார்த்தையில சொல்றான். சுந்தரேச இதி ரோச்சைஹி உச்சரன் நாமச்ச அக்கரோத், அவன் வாயால சொல்றானா. ஆஹா சுந்தரேசான்னு. அதுல இருந்து ததா விலோகயாமாச மத்தியே லிங்கம் புரந்தரா தருணாருண சங்காசம் கருணா விருணாலயம் ஸ்வநாமதேய சதிருஷம் சௌந்தர்யேன சமன்விதம் பரசுஞ்ச மிருகம் ஹஸ்தைஹி ததானம் வரதாபயே. இந்த சோமசுந்தரன் என்னுடைய பூஜையை இந்திரன் பண்றான். அதுக்கப்புறம் அவன் ஸ்தோத்திரம் பண்ண போறான். அத நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.